நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்துட்டு ஜனநாயகன் அண்ணன் படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான இன்னைக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் தெரியும் இல்லையா. கோர்ட்ஸ் வந்துட்டு சொல்லிடுச்சு. ஓகே, சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு கொடுக்க சொல்லி கோர்ட்ஸ் சொல்லிட்டு சொன்ன உடனே திருப்பி ரீஅப்பீல் பண்ணுறாங்க. சென்சார்ல திருப்பி ரீஅப்பீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து 27 கட்ஸ் கிட்ட வந்து பண்ணி படத்தை பண்ணிட்டாங்க சரியா. 27 கட்ஸ் கிட்ட ஏற்கனவே பண்ணிட்டாங்க. திருப்பியும் ரிவ்யூ போட்டு திருப்பி எத்தனை கட்டா பண்ண போறீங்க? பேசாம படத்தை வந்து ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சுட்டு போங்கடா. உங்களுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகக்கூடாதா? ஓப்பனா சொல்லுங்களேன், வாயத்துன்னு சொல்லுங்களேன். ஆனா இதுல ஒண்ணு, கொடுத்த காசுக்கு சரியா வேலை செய்யறான். உள்ளுக்கு இருக்க அந்த கேஸை போட்டவனா இருக்கட்டும், இல்ல திருப்பி ரீஅப்பீல் பண்றவனா இருக்கட்டும், இந்த படம் யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ கொடுத்த காசை பக்கா ஒர்க் பண்றாங்க. உள்ளுக்கு படத்தை படமா பார்க்கணும், அரசியலா பார்க்கணும். படத்துல வந்து அரசியல் பண்ணக்கூடாது. டே, அவர் கடைசி படம்டா வடிவா சென்ட். இதுக்கு பிறகு யாருமே வர மாட்டாங்க. இதுக்கு பிறகு யாருமே உங்களுக்கு இந்த போட்டி, இந்த படங்கள்ல இந்த படத்தை கேச போறது, சென்சரை கேச போறது, இந்த மாதிரி யாருமே வர போறது இல்ல. புரியுதா? அவர் மனுஷனை கடைசி அந்த படத்தை விடுங்கடாப்பா. ஏன்டா நீ எல்லாம் இப்படி பண்றீங்க? கேவலமா எச்ச அரசியல் பண்றீங்க. டே, அடுத்த நியூஸ்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு நியூஸை போடுறான். ஓகே, இன்னைக்கு தான் கொடுத்துட்டாங்கன்னு போடுறான். சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்கன்னு போடுறான். அடுத்த நியூஸை கொண்டு வரான். என்னது? வாய்ப்பு இல்லை, கிடைக்காது, திருப்பி ரீஅப்பீல் பண்ண சொல்லுவாங்க, இத்தனை நாள் எடுக்கும், கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நியூஸை கொலாப்ஸ் பண்ணுறான். ஸோ இதைத்தான் நீ எல்லாம் வந்து இத்தனை காலமும் நீ பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதாவது சன் நியூஸாக இருக்கட்டும், இந்த பொலிமேரா இருக்கட்டும், இந்த ரெண்டு கலனையும் சொல்கிறேன், இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுள்ளுக்கும் வந்துட்டு அந்த சென்சார்குள்ள இருக்கான் பாருங்க, அவன் தான் பெரிய கருப்பாடு. கொடுத்த காசுக்கு பக்கா வேலை செய்யறான். அவன் பிஜேபி ஆளா இருக்கட்டும், இல்ல திமுக ஆளா இருக்கட்டும். ஆனா நான் ஒன்னே சொல்லிக் கொள்றேன் தம்பி, உங்களெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை நீங்க தடுத்து வைக்க முடியாது. அப்படியே வச்சு முடியும்னு சொன்னா உனக்கு எத்தனை நாள் வச்சுக்கொள்ள முடியும்? படத்தை எத்தனை நாள் இப்படி பண்ண முடியும்? உனக்கு நான் கேட்கறேன். நோ ஒன் பண்ணவே முடியாது. சத்தம் இல்லாம படத்தை விட்டுருந்தா சரி, பார்த்துட்டு அது பாட்டுக்கு போயிருக்கும். இன்னும் நீங்க இதெல்லாம் பண்ண ஹைப் ஏத்துறீங்க. முட்டாள் அரசியல் பண்றீங்களா நீங்களா? டே, கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு படத்துக்கு எதிர்ப்பை கொடுத்தா மக்களுக்கு மத்தியில வந்துட்டு அதுக்கான ஹைப் கொடுன்னு தெரியாதா? டே, உனக்கு எவன்டா பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்றான்? ஷோ ஆண்டவா. நண்பி, முடிஞ்ச வரைக்கும் இந்த பொலிமேர் கல்லணைகளை அதை பார்க்க சொல்லுங்க, மென்ஷன் பண்ணுங்க அவனுங்களை. ஏன்னா வந்துட்டு கல்லணை நியூஸை போறேன்னு அவனுக்கு எல்லாமே ப்ராப்பரா நியூஸ் தெரியும். நியூஸை வந்து நியூஸா கொடுக்க சொல்லுங்க, மக்களுக்கான நியூஸை கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டு போட்டு மக்களே கொலைப்புற மாதிரி நியூஸ் பண்றானுங்க அவனுங்க இல்லைங்களா. அடுத்தது அந்த கல்லணை, அந்த சென்சார் கொடுக்கறாங்க அடுத்த கல்லணை. இதுல வந்துட்டு எவ்வளவு பேர் உழைப்பு இருக்கு. நீ இதை பண்ற வேலை, நீ வந்துட்டு ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு உண்மையா இருக்கு நீ நினைக்கிறா. ஆனா வந்துட்டு இந்த படத்துக்கு உழைச்ச மக்கள், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இந்த ஒர்க் பண்ண மக்கள், இது அவங்களுக்கான இது வந்து போய் சேராது இல்லையா. அவங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா நீ? அதை தாண்டி வர்ற கடைசி படம் சென்ட் ஆஃப் கொடுங்களேன்டா. ஏன்டா இப்படி கேவலம் பண்றீங்க? ஆனா ஒண்ணு, ரொம்ப நாள் இல்லை கண்ணா, ரொம்ப நாள் இல்லை, கூடி சீக்கிரம் தான் பாத்துக்கோங்க.